ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரிய கார்த்திகைக்கு எல்லாம் விளக்கேத்தி ரொம்ப சூப்பரா கொண்டாடியிருப்பீங்க. நம்ம வீட்லயும் பெரிய கார்த்திகைக்கு விளக்கெல்லாம் ஏத்தி நல்லா சூப்பரா போச்சு. விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் நாளே வந்து பொட்டு எல்லாம் மஞ்சள் தடவி பொட்டெல்லாம் வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து பூ மட்டும் போட்டுட்டு, எண்ணெய் ஊத்தி திரிநூல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா, அடுத்து நம்ம பிரசாதம் செய்யறதுக்கும், அதுக்கப்புறம் விளக்கேத்துறதுக்கும் நேரம் சரியா இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா, இப்போ 4 மணி ஆகுது சாயங்காலம். சரி கொஞ்சம் முன்னாடிலயே எல்லாம் செஞ்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் அடுப்படிக்கு போனோம்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ண இருட்டாயிடும். சரியா வராது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊத்தி, திருநூல்லாம் போட ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வந்து நெறைய பேர் வந்து இந்த ஒரு ஆன்மீக சேனல்லலாம் போய் நெறைய பார்த்தா இந்த மாரி கேள்விகள் தான் கேட்குறாங்க போல இருக்கு கமெண்ட்ல. 1 திரிநூல் போடுறதா, 2 திரிநூல் போடுறதான்னு இந்த மாரி டவுட் நெறைய பேருக்கு வருது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து மெலிசா இருந்தா 2 திரிநூல் போடுவேன். நல்லா தீபம் வந்து நல்லா நின்னு எரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரி மொத்தமா போடுறது. அதில வந்து நம்ம இத மாரி அகல் விளக்குக்குலாம் நல்லா பஞ்சு திருநீல்ல நல்லா மொத்தமான திருநீல் வருது. அது வாங்கி வச்சிருக்கேன். அத போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெலிசா இருக்கிற திருநீல 2ஆ திரிச்சு விளக்குக்கெல்லாம் போடுவேன். காமாட்சி விளக்கு, குத்து விளக்குலாம் கொஞ்சம் நீட்டு திரியா அத மாரி போடுறது. இப்போ வந்து நம்ம விளக்கு திரி 2 திரி போட்டா குடும்பம் ஒத்துமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் யோசிக்கிறோம்ல. மெயினா குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா 2 திரி போட்டு விளக்கேத்துனா மட்டும் போதாது. நெறைய வந்து விட்டு குடுத்து போற மனசு, அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போற தன்மை. இது 2 இருந்தா தான் குடும்பம் வந்து ஒத்துமையா இருக்கும். அத தவிர்த்து நம்ம வந்து திருநூல்ல 2 திருநூல் போட்டுறதுனாலலாம் எதுவும் மாறிடாது. நம்ம மனசு தான் மெயின் காரணம். நம்ம மனச வந்து கரெக்ட்டா வச்சுக்கிட்டோம்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச அறிவுரை. சாமி விஷயத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். இத செய்யக்கூடாதுன்னு. நம்ம விளக்குக்கு ஊத்தி எண்ணெய் ஏத்துற எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய தவிர வேற எந்த எண்ணெயுமே இது வந்து ஒரு தீபத்துக்கு வந்து உகந்ததா இருக்காதுன்னு என்னால அது மட்டும் சொல்ல முடியும். தீபத்துக்குன்னா உகந்தது முதல்ல வந்து நல்ல எண்ணெய் மட்டும்தான். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த நல்லெண்ணெய் மட்டும்தான். அது மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, பசு நெய் நல்லது உகந்தது தான். ஆனாலும் பசு நெய் வந்து எல்லாராலயும் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா, அது நல்லெண்ணெய் வாங்குற விலையோட 3 மடங்கு அதிகம் பசு நெய். ஆனா, நல்லெண்ணெய்ங்கிறது வந்து அம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காசு கம்மியா இருக்குன்னு இந்த சாமி விஷயத்துல மட்டும் இந்த நல்லெண்ணெய் எண்ணெய வந்து தீப எண்ணெய் ரூ. 100க்கு கிடைக்கிற எண்ணெய் இத மாதிரி வாங்கி ஏத்தாம, எவ்வளோ உங்களால நல்லெண்ணெயில வந்து ஒரு 100 தீபம் ஏத்த முடியலனாலும் ஒரு 4 தீபம் ஏத்துங்க. ஒரு 5 தீபம் ஏத்துங்க. நீங்க மத்தபடி இந்த தீப எண்ணெய வாங்கி 50 விளக்கு ஏத்துனாலும் அதுக்கான பலன் வந்து நிச்சயம் வந்து அது முழு பலன் இல்ல. ஒரு 4, 5 ஏத்துனாலும் நல்ல எண்ணெயில, சுத்தமான எண்ணெயில விளக்கு ஏத்துங்க. இது மட்டும் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தப்ப கூட நான் இந்த ஒரு பழக்கம் வந்து எங்களுக்கு வந்து எங்க வீட்லயும் சொல்லுவாங்க. வேற எந்த எண்ணெயிலயும் விளக்கு ஏத்தக்கூடாது. நல்லெண்ணெய், நெய் நெறையா இருக்கிறப்ப பசு நெய். முக்கியமா இப்ப நேத்து வந்து பரணி தீபம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் 5 திரி போட்டு நெய் விளக்கு ஏத்தணும்னு சொல்றாங்கல்ல, 5 தீபம். நான் ஒரே ஒரு நெய்ய விளக்கு மட்டும் ஏத்திட்டு மீதி 4ம் நல்லெண்ணெய் விளக்கு தான். சாமி ரூம்ல நம்மள்ட்ட இருக்கிற பட்சத்துல ஒரு நெய் தீபம் ஏத்துனாலே போதும். அதுக்குள்ள நல்ல பலன் உண்டு. மத்தபடி எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். நமக்கு புடிச்ச மாரி சாமி கும்பிடலாம். சாமி வந்து நம்மள எதுவுமே பண்ணாது. மனசுல ஒரு பயபக்தியோட சாமிய வந்து நிறைவா கும்பிடுங்க அவ்வளோதான். பொரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அதில வந்து உமி இதெல்லாம் நெறையா இருக்கும். பொரிய வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து நம்ம கொட்டிட்டோம்னா, அதில தூசு கண்டிப்பா நெறையா இருக்கும். தூசுங்கிறத விட அந்த உமின்னு சொல்லுவோம்ல, நெல்லுல இருந்து வர அந்த கோது. அது வந்து நெறையா இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப அந்த சன்னமான குருணை எல்லாம் நெறையா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அத புடைச்சு சுத்தம் பண்ணிட்டு, நான் அந்த உமிய காட்டுறேன் பாருங்க. மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் கிராமத்தில உள்ளவங்களுக்கு. டவுன்ல உள்ளவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நான் எதுவுமே இது மாரி வாங்கிட்டு வந்தா மொறத்தில கொட்டி சுத்தம் பண்ணிட்டு தான் அத வந்து யூஸ் பண்ணுவோம். தெரியுது பார்த்தீங்களா? நெல்லு வந்து துண்டு துண்டா இருக்கும். அந்த நெல்லோட பார்ட்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பொரிய வந்து சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பொரி கலர்னோம்னா, நமக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். நமக்கு கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நோம்பி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வயசானவங்கலாம் செய்வாங்க. நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. ஆனாலும் ஓரளவுக்கு புடைச்சு சுத்தம் பண்ண தெரியும். அப்ப இத மாதிரி அப்படியே குலுக்கும்போது நல்ல பொரியெல்லாம் அப்படியே மேல வந்துரும். அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு அடியில வெயிட்டா இருக்கனால, கீழ தன்னால அடியில போயிடும். இது மாதிரி தான் நான் வந்து பொரிய எப்பவும் சுத்தம் பண்ணுவேன். இதுவே அதிகம் தான். இத விட சின்ன பாக்கெட் தான் சமயத்தில கிளறுவேன். ஏன்னா ரொம்ப பொரி வந்து ம் எப்பயாவது தான் தோன்றப்ப சாப்பிட்ற மாரி இருக்கும். ஒரு 2 நாள் சாப்பிட்டா அதுக்கப்புறம் திங்கிற ஆர்வம் இருக்காது. எல்லாம் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அதனால கொஞ்சமா கலர்னாலே போதும். இதுவே பெரிய பாக்கெட் தான். இத விட சின்ன பாக்கெட் இல்லன்ட்டாங்க. அதனால சரி கலரலான்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பிரசாதம்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொரி கிளறிட்டு, அதுக்கப்புறம் சுண்டல் வெள்ள கொண்ட கடல ஊற வச்சிருக்கேன்.
காலையிலேயே ஊற வச்சுட்டேன். அதை சுண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பம் ஊற்ற போகிறோம். இது 3 தான் சாமிக்கு பிரசாதம். பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வேஸ்ட்டு. சாயங்காலம் 4 மணிக்கு நமக்கு இப்படி தான் இருக்குது. தெருவெல்லாம் சேராக இருக்குது. சாயங்காலம் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்த்தா மழை இல்லை இன்றைக்கி. ரொம்ப சூப்பராக வந்து விளக்குலாம் ரொம்ப நல்லா அழகாக எரிஞ்சிச்சு. இந்த மழை டயத்துக்கு பாருங்கள், தலகாணி உரையிலேருந்து எல்லாமே வீட்டுக்குள்ளே காயுது. ஏன்னா இது வந்து வாஷிங் மிஷினில் போட முடியாது. பெட்ஷீட்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு காஞ்சிருச்சு. தலகாணி உரம் வந்து அழுக்கு அதிகமாக இருக்கனால நான் கையால் ஊற வச்சு துவைச்சிருவேன். இப்போ அடுத்தது அப்படியே பொரி கிளறலாமா? பொரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். எள்ளும் பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். தேங்காய் போடலாம். நான் வந்து தேங்காய் போடலை. எல்லாருக்கும் பல்லில் மாட்டிக்குதுன்னு சொல்கிறதுனால தேங்காய் வேணும்னு சொல்லவும் நான் வந்து தேங்காய் போடலை. இது 2 மட்டும்தான். ஏலக்காய் மெயினாக. ஏலக்காய் வந்து ஜீனி போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு 4, 5 நாள் தான் அதோட ஸ்மெல்லு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசம் போயிடுது. அதனால் ஏலக்காய் வந்து எப்போவுமே நான் வந்து மிக்சியில் அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நசுக்கி போட்டுக்கிறது. அது அவ்வளோ நல்லாயிருக்கு வாசம். பொரிக்கு வந்து திட்டமாக வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். நமக்கு எல்லாமே இந்த கண் பார்வை தான். ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு தான் அளவு. இது மாதிரி விஷயங்களுக்குலாம் அளவு இல்லை. போட்டு கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொதிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தால அதை வந்து ஒரு 4, 5 விசில் விட்டு வேக வச்சுட்டேன் உப்பு போட்டு. அதை தாளித்து சுண்டல் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சட்டிலே அப்படியே அப்பத்தை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பொரியும் கிளறிக்கலாம். 2த்தையும் ஒரே டைமில் செஞ்சிடலான்ட்டு. சுண்டல் வந்து ரொம்ப எதுவும் சாதாரணமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், தேங்காய் அது மட்டும்தான். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ மசாலா சுண்டல்னால் கொத்தமல்லி இலை போடுவேன். இந்த மாதிரி சுண்டலுக்கு நான் கொத்தமல்லி இலை போட மாட்டேன். இஞ்சியும் போடுறதில்ல. பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டோம்னா இந்த சுண்டலோட வேலை முடிஞ்சிருச்சு. தேங்காய் மட்டும் பையனுக்கு கொஞ்சம் நிறையா போட்டால் பிடிக்கிறதுனால தேங்காய் மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுப்பேன் சுண்டலுக்கு. இந்த சுண்டல் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பொடி பண்ணி ஒரு சுண்டல் செய்வோம். அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு கொத்தமல்லி போட்டோம்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை நைஸாக நறுக்கி. இப்போ வெல்லத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாகு வந்து பொரிக்கு வந்து நல்ல முத்தின பாகாக எடுக்கணும். ரொம்ப லேசான பாகுலாம் எடுத்திங்கன்னா பொரி வந்து நமத்து போயிடும். சுண்டல் தாளிச்சிட்டேன். சுண்டல் தாளிச்சிட்டு அதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதையே கழுவிட்டோம்னா அதிலே வந்து நம்ம அப்பம் போட்டுக்கலாம். சுண்டல் வந்து மாற்றி வச்சுட்டு அதை அப்படியே கழுவிட்டுறேன். அதெல்லாம் வந்து வீடியோவில் எடுக்கலை. ஃபுல்லாக தேங்காய் பூ மட்டும் நிறையா போட்டு சுண்டல் ரெடி பண்ணிக்கிட்டேன். கையோட இந்த மாதிரி அப்பப்போ கழுவிட்டு வந்துட்டேன். இதுலேயே செஞ்சுக்கலாம். நம்ம சில நேரங்களில் அதை மாதிரி தான். அதுக்கப்புறம் ரொம்ப நிறையா வேலை இருக்குது. இல்லைன்னா ஒரே டயத்தில் போட்டுக்கிட்டு நிறையா பாத்திரத்தை போட்டு பரட்டினோம்னா வீடு பூரா ஜாமான். வேலையை முடித்தோன்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு அதிரசம் பாகு அளவுக்கு பதம் இருக்கா? இந்த இதுவும் வரக்கூடாது. இதை விட இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு கிண்டும்போது முத்தின பாகு வந்துடும். அந்த வெல்லத்தோட கலர் கொஞ்சம் மாறி நல்லா திக்காகிடும். இப்போ இதை மாதிரி அப்படியே எடுத்து அப்படியே வெளியில் எடுத்து உருட்டிட்டு அது தண்ணிக்குள்ளே போட்டோம்னா டங்குன்னு சத்தம் வரும். இது கூட கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதுலேருந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் அடுப்பில். அப்படி போட்டோம்னா அப்படி டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும். இந்த பதத்துக்கு நம்ம பொரி கலரணும்னா பொரி வந்து நமக்கு நமுத்தே போகாது. எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். நல்லா ஏர் டைட்டாக நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே இருக்கும். பொரி எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் மொறு மொறுன்னே இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டேன், சிம்மில் வச்சுட்டு அந்த பொரி மேலே நம்ம அப்படியே வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்றிக்கிறோம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடியில் போய் அந்த வெள்ளைப்பாகு உட்காந்துரும். அப்புறம் உடனே கட்டியாயிடும். அதனால் அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு பாகை எல்லாத்தையும் அது மேலே ஊற்றிட்டு நல்லா பெரிய பாத்திரமா இருந்துச்சுன்னா நமக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கணும் தான் நான் இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சின்னதாக வச்சுக்கிட்டு கிளறினோம்னா கீழே மேலெலாம் இறஞ்சிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இதாகிடும். அதனால் நம்ம பாத்திரம் நல்லா பெருசாக வச்சுக்கனால தப்பு இல்லை. இப்போ நல்லா இதை மாதிரி சுற்றி கிளறதுக்கு நல்லாயிருக்கும். இது இந்த டயத்துலேயே சூடாக இருக்கும்போதே என்ன பண்ணணும், எல்லாம் மிக்ஸ் இந்த பாகு வந்து சிம்மில் வச்சு நம்ம செய்யும்போது இலக்கம் கொடுத்து பொரி ஃபுல்லாக பாகு அழகாக மிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த டயத்துலேயே சூடாக இருக்கும்போது வந்து உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னாலும் அப்படியே உதிரி உதிரியாக பொலன்னு போயிடும். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சினாலும் நமக்கு வந்து உருண்டை தேவையில்ல. அது வந்து உருண்டைன்னா நார்மலாக அந்த அரிசி பொரி இருக்கும்ல அதில் பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த பொரியில் ரொம்ப உருண்டை பிடிக்கிறது இல்லை. உடனே பிடிக்கும்போது உருண்டை பிடிக்க வருதா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த உருண்டை வந்து பிடிக்க வராது. இப்போ பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிருச்சு பாருங்கள். மறுபடியும் ஒன்று பிடிச்சா அது வந்து வரல நமக்கு. பொலன்னு ஆயிடுச்சு. அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் நமக்கு. உங்களுக்கு சூடாக இருக்கும்போதே டக்கு டக்குன்னு ஒரு 2, 3 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டோம்னா அதை உருண்டை ஆக்கிக்கலாம். அப்படியே அப்பத்துக்கு வந்து கல்லெண்ணெயில் தான் பொரிக்கிறேன். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், எண்ணெய் ஆட்டின வீடியோ. அதை வேணால் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். எண்ணெய்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் நமக்கு. கல்லெண்ணெயில் தான் பொரிக்கிறேன். அது கல்லெண்ணெயில் பொரிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு சாப்பிடாம சாப்பிட்டா
ஒரு மாதிரி கிறுகிறுப்பாக இருக்குது, கல்லெண்ணெய் பித்தம் அது மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமானதுனால ஒன்றும் தெரியல. அப்போ மாவு இப்படி போட்டோன்னா டப்புன்னு மேலே எலும்பி வந்துச்சுன்னா நமக்கு மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில நேரங்களில் பிரிஞ்சு போகும். இந்த இடம் மாவு ரொம்ப கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். அப்போ மாவு கரைக்கிற வீடியோ வந்து நான் எடுக்கலை. ஏன்னா வீட்டில் எல்லோரும் வெளில போயிட்டாங்க. நானே வீடியோ எடுத்தேனா எல்லாத்தையும் ஏன்னா நான் அந்த எல்லாம் ஒரே டயத்தில் செய்யறது வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால் மாவு கரைச்சது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா ஏன் சுட்ட எண்ணெய் நிறையா வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு கொஞ்சமாக ஊற்றி ஒரு 7, 8 அப்பம் தான் வந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் மாவு கரைச்சேன். அதனால் நம்ம வந்து ஒன்று ஒன்றாவே ஊற்றி எடுத்துக்கலான்னு ஒன்று ஒன்றா ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட வந்து பையன் சொன்னான் பால்பன்லாம் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக நான் அந்த ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் நம்ம சாதாரண நாளில் செய்யலாம். நல்லா அதாவது தீ வந்து ரொம்ப சிம்மில் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம்னாலும் மேலே டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் ஃபுல்லாகவே சிம்மோட லைட்டாக தூக்கி வச்சுருக்கேன் தீ அவ்வளோதான். பொறுமையாக பொரித்து எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நிதானமாக ஒரு 3, 4 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகும். 2 பக்கமும் வேக விட்டு திருப்பி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு 7, 8 அப்பம் வந்துச்சு இந்த சைஸுக்கு. நான் ஒரு அப்பத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருப்பேன் இதில். ரொம்ப சாஃப்டாக வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் பொரிச்சிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓரளவுக்கு அப்பம் எல்லாமே ஊற்றி முடிச்சிட்டேன். இன்னும் சாம்பிராணி போடுறதுக்கு கொட்டாங்குச்சியில் தான் சாம்பிராணி போடுவோம் நம்ம. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக அண்ணாமலையாரோட தீபமும் பார்த்துட்டு விளக்கு வந்து ஏற்றும்போது கரெக்டாக மணி 6. நம்ம வீட்டில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 குத்து விளக்கு வாசலில் வச்சுட்டு இருந்தோம். இப்போ இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்ததுலேருந்து பார்த்தா ஒரு விளக்கு வந்து சாமி ரூம்லேயும் ஒரு விளக்கு வந்து வாசல்லையும் வைக்கிறாங்க. ஊரோட ஒத்து போகணுங்கிற மாதிரி இங்கே என்ன பழக்கமோ அப்படியே அதை மாதிரி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விளக்கு வந்து சாமி ரூமில் வச்சுட்டு ஒரு விளக்கு குத்து விளக்கு வச்சு ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அகல், அப்புறம் கொல்லை பக்கம் ஒரு அகல் வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்கணும். பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எல்லாம் முஸ்லீம் வீடு அப்படிங்கிறனால 2 சைடில் மட்டும்தான் விளக்கு. மீதி எய்த்தாப்புல இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லீம். அதனால் அங்கெல்லாம் விளக்கு எரியல. விளக்கு ஏற்றிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டில் அவங்கள்ட்ட கொடுத்து சாம்பிராணி போட சொன்னேன். அவங்க தான் வீட்டில் எல்லாம் சாம்பிராணி போட்டாங்க. சாம்பிராணி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் இந்த கார்த்திகை இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வடிவேல் கதையாட்டம் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்தாச்சுக்கிற மாதிரி நல்லா தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பையன் வீடியோ எடுத்துட்டான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.